தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். திருமாவளவன் திருமாவளவன் திருமாவளவன். யார் இந்த திருமாவளவன்? திருமாவளவன் என்பது வெறும் பெயரா? இல்லை, ஒடுக்கப்பட்ட உரிமை தாகமுள்ள கோடிக்கணக்கான மக்களின் உரிமை முழக்கம்தான் திருமாவளவன். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் அப்படிங்கிற ஒரு சாதிய கட்டமைப்பு நிறைந்த கிராமத்தில் பிறந்து பல இன்னல்களுக்கு இடையே திட்டக்குடியில் தன்னோட மேல்நிலை வகுப்பை முடித்து பிறகு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி விருதாச்சலத்தில் புதுமுக வகுப்பு முடித்து பிறகு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்புக்காக வரார் திருமாவளவன். மாணவர்களுக்கான பல போராட்டங்களில் கலந்து கொண்டு ஈழத்தமிழர்கள் மீது ஈர்க்கப்பட்ட ஈர்ப்பினால் பல கண்டன போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ரயில் மறியல்களையும் உண்ணாவிரத போராட்டங்களையும் ஈழத்தமிழர்களுக்காக நடத்தியவர் தலைவர் திருமாவளவன். குடும்ப வறுமைக்காக மதுரைக்கு வேலைக்கு சென்றபோது அங்கே தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளையும் படுகொலையிலும் கண்டு மனமுடைந்தவர் திருமாவளவன். பெரும் அழுகுரலாகவும் ஓலங்களாகவும் மட்டுமே இருந்த மதுரை தலித் மக்களின் குரல்களை உரிமை குரலாகவும் விடுதலை குரலாகவும் மாற்றிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் சாதி வெறிகளை கண்டித்து ஆணவ படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்திய அந்த தலித் மக்களின் மிகப்பெரிய பாதுகாவலராக விளங்கும் ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன். இவ்வளவு சாதிய கட்டமைப்பு வலுவாக இருந்த சூழலில் தனது கட்சியை ஆரம்பித்து இன்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளார் தலைவர் திருமாவளவன் அவர்கள். சாதி கட்சி என்று சாதி வெறியர்களால் முத்திரை குத்தப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாநில கட்சியாக உருவெடுத்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவெடுத்து சமத்துவ கட்சியாக உருவெடுத்து இன்று சமத்துவ தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நான் முதலில் சொன்னது போலதான் திருமாவளவன் என்பது வெறும் பெயர் அல்ல, அது கோடிக்கணக்கான உரிமை தாகமுள்ள மக்களின் உரிமை முழக்கம். நன்றி. தலைவன்தான் எங்கள் திருமா, பூபாள பறவைதான் எங்கள் திருமா, தாய் பாசம் வைத்தானே கண்ணோரமா, நம் தாய் வேறு இவன் வேறு என்றா.